ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அவிச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்தால் போதுங்க. இதை அவிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தோல் எடுத்து நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, தோல் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை காய் சீவரத்தில் நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ எதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு காய் சீவரத்தில் என்னென்னா அந்த கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம காய் சீவரத்தில் செய்வோம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துங்க. நம்ம மாவு பேசுறதுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும். இப்போ மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் மைதா மாவு சேர்த்து செய்கிறேங்க. நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாங்க. இது கூடவே இது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பொடியாக நறுக்குன்னா மல்லித்தழையை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு ஒன்று சேர நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தெளிச்சிட்டு பிசைங்க. பாருங்கள், நல்லா பிசையும் போதே நமக்கு இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த ஈரத்தன்மையே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி தேவைப்படாதுங்க. தண்ணி நீங்கள் உடனே நிறைய சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாங்க. இல்லை, இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக மாவு எடுக்க தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். திரட்டுற கட்டையில் பூரி திரட்டுற கட்டையில் ட்ரையான மைதா கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இப்படி எடுத்துகிட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா மெலிசாக நம்ம சப்பாத்தி திரட்டி எடுக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். நீங்கள் மேலே லைட்டாக மாவு போட்டு நீங்கள் உருட்டும் போது நல்லா மெலிசாக உங்களுக்கு ரொட்டி திரண்டு வருங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக மெலிசாக திரட்டியாச்சு. நம்ம போயிட்டு இப்போ தவாவில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்குங்க. தவா நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம திரட்டி வச்சுக்கிற சப்பாத்தி சேர்த்துக்கலாங்க. தவாவில் ரொட்டி சேர்த்தது நீங்கள் எண்ணெய் சேர்த்துடாதீங்க. ஏன்னா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேருங்க. நீங்கள் எண்ணெய் முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா மாவு வேகாதுங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா வெந்துடுது. அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா வெந்துடுது. இந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்குறேங்க. நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்துடலாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துடுது. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டி ரொட்டி சுட்டுருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.